ஆர்கனை ஐஸில் போடாமல் அது ஒரு உடம்புலே இருக்கிற மாதிரி அதை ஏமாற்ற முடியுமா? ஐஸில் போட்டு நம்ம ஒரு ஆர்கனை எடுத்துன்னு போனால் டெஃபினட்டாக அந்த ஆர்கன் வந்து பெஸ்ட் சுச்சுவேஷனில் இல்லை. இந்தியா வந்து டெக்னாலஜியோட ஏனியில் இப்போ தான் அந்த பிகினிங் ஃபேஸில் இருக்குது. ஸோ சில விஷயம்லாம் சொல்லலாம், சில விஷயம்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஐஐடி வந்து ரிசர்ச் சொல்கிறோம்னா எங்கள் ஐஐடியோட ரிசர்ச் ஃபண்டிங் ஒரு இயருக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ஆயிடுச்சு. ஐஐடி உள்ள நான் அண்டர் கிராட் சீட் வாங்கினா தான் நான் இந்த ரிசர்ச்லாம் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக தப்பு. மேக்ஸிமம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய இடம் கிச்சன். ஸோ பசங்க யாராவது பார்த்துருந்தாங்கன்னா அவங்க அம்மா போய் டார்ச்சர் பண்ணுங்க. மனித மூளையை பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து மனித மூளையை கையில் ஃபீல் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட், லிவர், கிட்னி, பிரெயின் இன்றைக்கி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னொருத்தவங்களோட ஃபிக்ஸ் பண்ண முடியாது. லங், நிறைய விஷயம் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம உறுப்பை எடுக்கிறோம், இறக்கிறதுக்கு முன்னாடி சில டைம் இறந்த உடனே உறுப்பை எடுத்து ஐஸ் பாக்ஸில் போட்டுருவோம். ஐஸ் பாக்ஸில் போட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிரீன் காரிடர், அந்த வண்டி வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு அது டிரான்ஸ்போர்ட் ஆகும். நீங்கள் இந்த கடைசி ஒரு 30-40 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ்க்கு எல்லாரும் என்ன சொல்கிறதுன்னா, நார்மலாக பாடிக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் இல்லை தான் உங்கள் ஹார்ட்டு, லிவர் எல்லாம் ஓடின்றது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை எடுத்து அதை ஐஸில் போடுறோம். 4 டிகிரி, 0 டிகிரி, சம்டைம்ஸ் மைனஸ், அதை எடுத்துகிட்டு போகிறோம். அது எதுக்கு பண்ணுறோம்? ப்ரிசர்வ் பண்ணுறது. நிறைய ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க, இப்போ அந்த ஆர்கனை ஐஸில் போடாமல் அது ஒரு உடம்புலே இருக்கிற மாதிரி அதை ஏமாற்ற முடியுமா? டெம்பரேச்சர், அப்போ சர்க்குலேஷன் எடுத்துட்டோன்னா இப்போ சர்க்குலேஷன் இல்லை அதுக்கு. அதுக்கு இப்போ வந்து ரத்தம் அதுக்கு போகல. அதோட ஓவரால் அதுக்கு தெரியும் நம்மளை வீட்டை விட்டு எடுத்துட்டாங்க, அவங்க ஐஸ் பாக்ஸில் வச்சு நம்மளை தூக்கின்னு போகிறாங்கன்னு அதுக்கு தெரியும். பிகாஸ் இட்ஸ் ஃபீலிங் இட். நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஃபீலிங் இட். இப்போ கேன் பி கிரியேட் அ சிஸ்டம். அந்த சிஸ்டம் தான் இது ஆர்கன் ப்ரிசர்வேஷன் சிஸ்டம். இது வந்து ஆர்கன் ப்ரிசர்வேஷன் சிஸ்டம். ஓகே. இது வந்து ஒரு லிவர், அது ஹார்ட்டாகவும் இருக்கலாம். இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் லிவரில் போயிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஆர்கன் வந்து உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரியே அதை ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். டெம்பரேச்சர், ப்ரெஷர், அதுக்கு இப்போ சர்க்குலேஷன் போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பிளட் வந்து இன்னைக்கு நம்ம லிவர் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த லிவர் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணி நம்ம ஐஸ் பாக்ஸில் போடாமல், அது ஏன் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஐஸில் போட்டு நம்ம ஒரு ஆர்கன் எடுத்துன்னு போனால் டெஃபினட்டாக அந்த ஆர்கன் வந்து பெஸ்ட் சுச்சுவேஷனில் இல்லை. அது நம்மளுக்கே தெரியும். உடம்புக்குள்ளே இருந்தது, அது மாடுன்னு ஓடிட்டு இருந்தது. இப்போ அது நீங்கள் தூக்கி ஐஸில் போட்டு அது திருப்பி வந்துட்டே இன்னொரு உடம்புக்குள்ளே போ அப்படின்னு சொல்லும்போது அந்த வாட் வி கால் ஷாக், அந்த ஷாக் இருக்குது அந்த ஆர்கனுக்கு. அந்த ஷாக்கை குறைக்கிறது எப்படி? ஏன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ன்றதே அது ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான சர்ஜரி. ஸோ அதை மேக்ஸிமம் வயபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? நான் ஹார்ட்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரிசர்ச் இருக்குல்ல, இப்போ இது சொல்கிறீங்க, இப்போ இது ஹார்ட்டையும் இதில் இதே மாதிரி டெம்பரேச்சரில் மெயின்டைன். போன வாரம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அது ஹார்ட் பார்த்துருக்கலாம். இப்போ இது மாதிரி வேற எங்கே உலகத்தில் பண்ணுறாங்களா, இல்லை இது வந்து இந்த மாதிரி ஒர்க்கு? இப்போ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ 1-2 கம்பெனியில் தான் உலகத்திலே இருக்குது. ஒரு ஆர்கனை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இந்தியாவில் தான் மேக்ஸிமம் பாப்புலேஷன், ஏஜிங் பாப்புலேஷன், ரோட் ஆக்சிடென்ட்ஸ், பிரெயின் டெத்ஸ். இந்தியாவில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூம் நிறையா இருக்கும். ஸோ நம்ம வி கேனாட் டிபெண்ட் ஆன் டெக்னாலஜி ஆல்வேஸ் அவுட் சைட். ஸோ இந்த டெக்னாலஜி இந்தியாவில் ஃபஸ்ட்டு தடவையாக பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு சர்டன் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டிக்கு வந்துடுது. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர், அந்த ஆர்கனோட டெம்பரேச்சர்லாம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் அந்த டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இந்த 25, 26 டிகிரிஸ்லேருந்து 37 டிகிரிஸ் வரைக்கும் அந்த ஸ்கேலு. இல்லை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆர்கன் இஸ் அட் அ பாடி டெம்பரேச்சர். ஓகே, உங்களுக்கு தெரியும் அது எங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, 30, 35, 36 டிகிரிஸ். ஸோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இதை நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னா நீங்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்து ஆடு வெட்டுற இடத்துக்கு அங்கே போயிட்டு அந்த ஃப்ரெஷ் ஹார்ட், ஃப்ரெஷ் லிவர், ஏன்னா அதை சிமுலேட் பண்ணணும். நம்ம எங்கள் பசங்கள்லாம் போவாங்க காலையில் வண்டி எடுத்துகிட்டு, அது போயிட்டு இது மாதிரி ஒரு டீட்டெயிலான ஆமாம், இதெல்லாம் அப்சல்யூட்லி கட்டிங் எட்ஜ் ஒர்க். இதில் நீங்கள் பாருங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு தேவை, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி,
ஒரு லெவல் ஆஃப் மெடிசன் பற்றி தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் டாக்டர் ஆக வேண்டாம், மெடிசனை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. மெடிசன்னா என்ன, யூனோ சர்க்குலேஷன்னா என்ன, ப்ரெஷர்னா என்ன, ஒரு ஆர்கனோட வயபிலிட்டி, டிஷ்யூ ஹெல்த்னா என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணுறது, அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட், இன்ஜினியரிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தெரியணும். அதனால தான் நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், பசங்க வந்து சின்ன வயசில் நிறைய விளையாடணும், நிறைய உடைக்கணும். கிச்சன்லேயே நீங்கள் ஒரு பெரிய ஒரு லேபே தயாரிக்கலாம். இது வந்து நான் சும்மா ஏதோ ஒரு மூவி டயலாக் மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சக்கூடாது. நீங்கள் கிச்சனில் நீங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய இடம் கிச்சன். ஸோ பசங்க யாராவது பார்த்துருந்தாங்கன்னா அவங்க அம்மா போய் டார்ச்சர் பண்ணுங்கள். அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, பாய்லிங் பாயிண்ட்டு, ரைட், ஸ்டீமு, ரைட், தண்ணி ஏன் ஃபாஸ்ட்டாக ஓடுது, ஏன் கொதிக்குது, ஏன் அது சவுண்டு வருது, ஏன் கடுகு இப்படி வெடிக்குது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து டீப்பான நாலேஜை கொடுக்கும். ஆனால் அஃப்கோர்ஸ் அந்த கேள்வியெல்லாம் பசங்க கேட்குறப்போ அம்மா அப்பா அதை ஆன்சர் பண்ணணும். அது உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ உங்கள் ஃபோனெல்லாம் கொஞ்சம் கீழே வச்சுட்டு இந்த வேலையும் கொஞ்சம் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த ரிசர்ச் எவ்வளோ நாளாக போயிட்டு இருக்கு? இது ஒரு 2.5 இயர்ஸாக போயிட்டு இருக்கு இந்த ரிசர்ச். இப்போ வந்து இதோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் எங்களுக்கு இந்த ரிசல்ட்லாம் பார்த்து இது எப்படி ஓப்பன் சோர்ஸாகவே பப்ளிஷ் பண்ணிடுறீங்க? இதோட ரிசல்ட்டெல்லாம் ஓப்பன் சோர்ஸாக பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ சில விஷயம்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணோம். இந்தியா வந்து டெக்னாலஜியோட ஏனியில் இப்போ தான் அந்த பிகினிங் ஃபேஸில் இருக்குது. ஸோ சில விஷயம்லாம் சொல்லலாம், சில விஷயம்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் அது ஐபிஎல்லாம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி ரைட் அப்புறமா சொல்லலாம். சிலதெல்லாம் வந்து கைப்பக்குவம் மாதிரி, ஆட்சியோட கைப்பக்குவம் மாதிரி நீங்கள் சில விஷயம்லாம் அது நாங்கள் தான் எங்களுக்கு தெரியும் அதை எதெல்லாம் எப்படி பண்ணணும், அதை எப்போ எங்கே சொல்லணுமோ அப்போ தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ரிசர்ச்சோட ஒரு அங்கம். இது வந்து ஒரு பாலிட்டிக்ஸோ அந்த இது மட்டும் வேற லேயர் இல்லை. இது எல்லாமே ஒரே, இந்த எல்லா லேயரும் வந்து சேர்ந்தது தான் ரிசர்ச். எந்த விஷயத்த வந்து இங்கே பப்ளிசைஸ் பண்ணுறது, எந்த விஷயத்த பப்ளிஷ் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ நான் காமிச்சேன் இதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்னு இப்போவே யோசிக்கணும். நீங்கள் ஏதோ வந்து ஏனோ தானோ 4-5 மெட்டீரியல் சாய்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த மெட்டீரியல்லாம் இந்தியாவிலே இல்லை அந்த மெட்டீரியல்லாம் வச்சு அதை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது லார்ஜ் ஸ்கேல்னா அது திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ டிசைன் பண்ணுறப்போவே மேனுஃபேக்சர் எப்படி பண்ணுறது. அதனால தான் இந்த சென்டரோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பண்ணுற எல்லா டெக்னாலஜி எப்படி கமர்ஷியலைஸ் பண்ணுறது. கமர்ஷியல்னா என்ன, மார்க்கெட்டுக்கு எப்படி எடுத்துன்னு போகிறது, மக்கள் எப்படி பயன்படுறது. இப்போ இதை பார்த்துட்டு இருக்க லெட்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க கிட்ஸ் இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு இப்போ ஒரு பையன் ஒரு கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா நான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். பட் இப்போ எனக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ நான் என்ன பண்ணணும் ஆஸ் அ பேரண்ட்டாக, நான் என்ன பண்ணணும். இப்போ சயின்ஸுன்றது ஒரு கைண்ட் ஆஃப் பேஸ் மாதிரி, அதில் என்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து ஒரு கடினமான கேள்வி. இது ஏன்னா நம்ம சொல்கிற ஆன்சர் வந்து இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் இல்லை. இப்போ நம்ம சிட்டி டவுன் அப்படின்னா யூஸ்வலாக அந்த தெருவில் அந்த ஏரியான்றது யூஸ்வலாக ஒரு 2 தெரு 3 தெரு 4 தெரு அது மாதிரி இருக்கும். அதில் யாராவது ஒருத்தன் இருப்பான் அது மாதிரி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஜென்ரலாக அப்படி தான் இருக்கும் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்கூல்ஸ் வந்து இதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பேரண்டால் இதை ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா ஸ்கூல். ஆனால் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான இது இருக்குது. இங்கே ஃபோனை வீடியோ கேமுக்கு யூஸ் பண்ணாமல் இப்படி பண்ணாமல் ரைட், சில பேர் இப்படி பண்ணுவான், அது வேறு இதுக்கு யூஸ் பண்ண முடியும். நீங்கள் கேட்குற கிட்டத்தட்ட எல்லா கேள்விக்குமே 80% 90% ரொம்ப ஆக்யூரேட்டான ஆன்சர் இதில் இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜ், இப்போது கேப்ஷன்லாம் வர்றதுனால வேறு மொழியிலையும் உங்களால் எடுக்க முடியுது. உங்களுக்கு இங்கிலீஷில் கேப்ஷன் வந்துடுதுன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் அன்றைக்கி. அது இன்னும் ஒரு 5-6 விஷயம் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற யார் என்ன பேசினாலும் அது உங்கள் பாஷையில் பேசுகிற அளவுக்கு அதுவும் வந்துடுது. அது கிட்டத்தட்ட அங்கங்கே இருக்குது. டெஃபினட்டாக இது பண்ண முடியும். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி நான் என்ன சொல்லியிருப்பேன், இல்லை கார்த்திக் இது பண்ண முடியாது, விதி யாருக்கு வருமோ யாருக்கு ஆக்சஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான். இன்னைக்கு டெமோக்ரட்டைஸ் ஆகிட்டு இருக்கு. இது இன்னும் ஆக போகுது. ஸோ நீங்கள் சப்பை கட்டக்கூடாது. இதை நான் கிராமத்தில் இருக்கிறேன் இல்லை, அந்த எக்ஸ்கியூஸ் வந்து இன்றைக்கி நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். இப்போ ஐஐடி பற்றி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக இப்போ இன்னொரு காலேஜ், இப்போ நான் ஐஐடி மாதிரி வேணாம், பட் ஐஐடி மாதிரி ஒரு டீப் ரீசர்ச். உதாரணத்துக்கு நான் ஜிசிடி கோயம்புத்தூரில் படித்தேன். என்னுடைய ஒரு நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எப்படி ஒரு டீப் ரீசர்ச் பண்ணுறது. ஏன்னா இப்போ கோயம்புத்தூரே ஒரு பெரிய ஹப். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஐஐடி மெட்ராஸ் இல்லை ஐஐடிஸில் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஜிசிடி மாதிரி கல்லூரிகள்லையும் பண்ணலாம். இப்போ அவங்க என்ன பண்ணணும்? ஃப்ராங்கான ஆன்சர் வந்து ஐஐடியில் பண்ணுற எல்லா விஷயமும் எல்லா காலேஜ்லேயும் பண்ணுறோம் அப்படின்றது வந்து சாத்தியமும் இல்லை,
தேவையும் இல்லை. கரெக்ட். நீங்கள் ஜிசிடி எடுத்தீங்க, கோயம்புத்தூரில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் மேனுஃபேக்சரிங், ப்ரிசிஷன் மிஷினிங் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, எல்லாமே ப்ரிசைஸாக நடக்குது. பம்பிங் இஸ் த ப்ரிசைஸ் ஆக்ஷன் ஹியர், அது ஒன்று. அப்புறம் இந்த டெம்பரேச்சர் மானிட்டரிங், இது வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் சர்டன் மானிட்டரிங் which is also part of the process control, right? Some actuator. அந்த ஏரியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரி அவங்க கூட க்ளோஸாக கொலாபரேட் பண்ணி, இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர் இஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அங்கே இந்த மாதிரி லேப்ஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க. மற்ற இன்ஸ்டியூஷனில் நான் அதை பார்த்துருக்கேன். அதாவது அந்த ஏரியாவில் என்ன ப்ராப்ளமோ அதோட இண்டஸ்ட்ரியோட கொலாபரேட் பண்ண சொல்கிறீங்க. அது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ். உங்களுக்கு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாதுல்ல. கரெக்ட். see ரிசர்ச் டேக்ஸ் காஸ்ட். இப்போ ஐஐடி வந்து ரிசர்ச் சொல்கிறோம்னா எங்களை ஐஐடியோட ரிசர்ச் ஃபண்டிங் ஒரு இயருக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி எடுத்துப்போம். இந்த 1000 கோடி வந்து வேறு இடத்துல இந்த கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்லேருந்து வேறு ஏரியாலையும் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிசர்ச் டேக்ஸ் மணி. இண்டஸ்ட்ரியோட கொலாபரேட் பண்ணுறது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இண்டஸ்ட்ரி ஏற்கனவே அந்த ஃபண்டெல்லாம் மட்டும் பண்ணியிருக்கான். கரெக்ட். அந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறீங்க. ஸோ இன்னும் ஒரு இது வந்து அப்ரெண்டிஸ்ஷிப், அந்த மாடல் வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இந்தியாவில். திருப்பி நான் ஃபோனுக்கே போகிறேன், வீட்டில் உட்காந்து ஃபோனை நோண்டின்னு இருக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு எந்த வேலை வேணால் இருக்கலாம், என்ன வேலை வேணால் இருக்கலாம், எல்லாத்தையும் தொடச்சி கவுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுறேன். இந்த வேலையை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுன்னா எவ்வளோ விஷயம் கற்றுப்பீங்க, நீங்கள் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. அந்த பெரிய கேப் இருக்குது இந்தியாவில், தமிழ்நாட்டில் இந்த கேப் இருக்குது. அந்த கேப்பை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் அது ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன். இத்தனை லட்சம் பேர் இது படிக்கிறான் இன்ஜினியரிங், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1 லட்சம் இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 மாதம் இண்டஸ்ட்ரியில் இன்டர்ன்ஷிப். அந்த இன்டர்ன்ஷிப் போது இது பசங்களுக்கு இது ஓபி அடிக்காமல் நீங்கள் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் அப்சர்வ் பண்ணி அப்போ நீங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம். அது ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க, சில டைமில் அந்த இண்டஸ்ட்ரி கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்கு வேறு ரீசன் இருக்கும், காஸ்ட் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த பிஸ்னஸை பற்றி புரிஞ்சுக்கலாம். இண்டஸ்ட்ரின்றது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்லை, ஃபினான்ஸ் இருக்குது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, ஆப்பரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, ஹெச்ஆர் இருக்குது. ஸோ தேடிக்கினே இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிய வரும், நீங்கள் போய் அதை இமர்ஸ் பண்ணணும். ஸோ இதான் அந்த மொபைல் சர்ஜிக்கல் யூனிட், அந்த சங்கர் நேத்தரா இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸாக்ட் ரெப்ளிகா ஆஃப் த மொபைல் ஐ சர்ஜிக்கல் யூனிட். அந்த கலர் கூட பர்ஃபெக்டாக யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல மாடலிங் ஆர்டிஸ்ட் ரெப்ளிகேட் பண்ணியிருக்காரு. இது நீங்கள் இதுலேயே அதோட கம்ப்ளெக்சிட்டி தெரியும் பாருங்கள். ஒரு 800 சதுரடி இருக்கிற ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரை கிட்டத்தட்ட இது என்ன உங்களுக்கு ஒரு 12 அடி, இது ஒரு 6 அடி, 12 அடி கூட இல்லை, அதில் உங்களுக்கு ஒரு 10-12 தான் வரும் மொத்தமாக. இதில் வந்து பேஷண்ட் ப்ரெப்பும் இருக்கணும், பேஷண்ட் இங்கே வெயிட் பண்ணுவாங்க, இங்கே அவங்களுக்கு அனஸ்தீசியா முடிச்சுட்டு அப்புறமா இதுதான் ஆப்ரேஷன் தியேட்டர். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த இடம். ஆமாம். இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் உங்களுக்கு சுத்தமான காற்று எப்படி அனுப்புறது அப்படின்னா ஒரு ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் பின்னாடி இருக்குது. அந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் வந்து அது காற்று வெளியில் எப்படி இருந்தாலும் அதை எடுத்து பர்ஃபெக்டாக அதை உள்ளே கொடுக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், உள்ளே கொடுக்குறது ரைட்டு, மற்ற இடத்துல எங்கேயாவது லீக் இருக்குமானா ஆமாம், இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இது ஃபுல் இதுவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியில் பில்ட் பண்ணியிருக்கோம் உள்ள. இப்போ இந்த ரெண்டுத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டிபியூல். பில்டிங்கில் கட்டுற விஷயம்லாம் நம்ம வந்து வி டேக் இட் ஃபார் கிராண்டட், இதை இங்கே கட்டிடலாம் அங்கே கட்டிடலான்னு. இது எல்லாமே மூவ் ஆகிற விஷயம். இது முடிச்ச உடனே இது வேலையை வந்து ஜோலி முடிச்ச உடனே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பணும். நீங்கள் அது எவ்வளோ ஈஸி, அதை பேக் பண்ணி அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு வெஹிக்கிள் வச்சுட்டு இருக்க முடியாது, அது எல்லாம் இது உள்ள ஃபிட் ஆகணும். அது மாதிரி நிறைய விஷயம் இந்த வெஸ்டிபியூல். இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் இது வந்து ஓப்பனாக வேறு இருக்குது, இங்கே வெளியில் ஓப்பன். ஸோ இங்கே இருக்கிற விஷயம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு உள்ள பாசிட்டிவ் ப்ரெஷர் இருக்கும். ஸோ தட் இது நீங்கள் வெளியில் தள்ளுற மாதிரி அந்த ப்ரெஷரை வந்து கண்டினியூஸாக 4-5 எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்புறம் பவர், அப்புறம் இது எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இதுவே நீங்கள் இப்படி குனிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹைட்ராலிக் ஜாக் போட்டு இந்த 2 வெஹிக்கிளுமே தூக்கியிருப்போம். ஏன்னா இது ஃப்ளாட் வெஹிக்கிள் கிடையாது, ஃப்ளாட் லேண்டை நீங்கள் அசியூம் பண்ண முடியாது. ஏன்னா சர்ஜரியில் நீங்கள் பண்ணுற இன்சிஷன் வந்து கிட்டத்தட்ட 2 மில்லிமீட்டர். நீங்கள் 2 மில்லிமீட்டர் இன்சிஷன் பண்ணுற போது இது வந்து உங்களுக்கு ஒரு 5 மில்லிமீட்டர் மூவ் பண்ணால் கூட சர்ஜரியில் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இதெல்லாம் பண்ணி இதை பில்ட் பண்ணுறது மேனுஃபேக்சர் எடுத்துகிட்டு போனால் அவர் பார்த்துட்டு சார் இது எப்படி சார் மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட உட்காந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லாம் சில விஷயம் மாற்றி அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இது வந்து முதல் கேம்ப் கிட்டத்தட்ட இப்படி தான் இருந்தது. அது நல்லா அழகாக ஒருத்தர் மலரும் நினைவுகள். ஆமாம், உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நான் அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன் பேர் நம்ம எப்படி போனோம் அப்படின்னு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோடே அது. அங்கே இதை பண்ணி
இந்த ஸ்டார்ட் ஆனது தான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 45,000 சர்ஜரி. சரி. நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேனே ஐ எக்ஸாமினேஷன் டிவைஸ் வந்து பண்ணோம். இது வந்து ஒரு 4S ஹெல்த் அப்படின்னு ஒரு கம்பெனியோட பண்ணி, அது இந்தியாவில் இருக்கு கம்பெனி. ஆமாம், இந்தியாவில் இருக்க கம்பெனி, பெங்களூர் பேஸ்டு. ஓகே. அது வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 50-60 கண்ட்ரிக்கு ரீச் ஆயிருக்கு இந்த ப்ராடக்ட். ரைட், இது வந்து பெரியவங்களுக்கு பண்ணுறது. இப்போ ஓரளவுக்கு இப்போ ஒரு பையனுக்கு, இப்போ ஒரு 12th முடிக்கிற பையனுக்கு அவனுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்றது எப்படி தெரியும்? இந்த ஆன்சரை வேற வகையாக சொல்லலாம். அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவனை படிக்க சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு வகையான ஆன்சர். அதுதான் வந்து ஒரு சேஃபான ஆன்சர். இப்போ டெக்னாலஜி சைக்கிள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு புது டெக்னாலஜி வருது. இப்போ நீங்கள் ஏஐ அப்படின்றது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக. அதுக்குள்ளே இப்போ இது எங்கேயோ போய்ட்டு. ஸோ ஒரு டெக்னாலஜி சைக்கிள் இப்போலாம் வந்து ரொம்ப வந்து ஷார்டன் ஆகிடுது. இப்போ நம்மலாம் படிக்கிறப்போ நீங்கள் VLSIன்ற வார்த்தை யூஸ் பண்ணீங்க, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருந்தது. ஐடின்றதே ஒரு 20 இயர்ஸ் போயிட்டு இருந்தது. ஐடியோட உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் யூ கேன் கெட் அ ஜாப். இப்போ வந்து அந்த சைக்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கு. இப்போது சில டெக்னாலஜி சைக்கிளில் 5 வருஷம் 6 வருஷம் அப்படி நீங்கள் பாருங்கள். அவன் 4 வருஷம் அவன் படித்து முடித்து வெளியே வரும்போதே அவன் என்ன நினச்சிட்டு போனோன்னா அது மாறிட்டு இருக்கும். இப்போது எதை சூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து அது சீசன் மாதிரி தான். அது எதுக்காக பண்ணோம்? உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதனால வந்து மனித குலத்துக்கு உபயோகம் இருக்குன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கோ அது. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணுறதுன்றது ஸ்கூலில் தானே நடக்குது. ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணுறது ஸ்கூலில் நடக்கணும். அது வந்து ஃபுல் குவாலிட்டியில் நடக்குதா அப்படின்னா அது ஸ்கூலை பொறுத்து தான் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கணும், அது நம்ம பூசி முழுக்க முடியாது. இப்போ வந்து இது நிறைய பேர் வந்து இது நிறைய பேர் தெரியவே தெரியாது, புரியறது கூட ரெண்டாவது விஷயம். இன்றைக்கி ஐஐடி வந்து அண்டர் கிராட் பிடெக் அப்படின்றது ஒரு பகுதி தான். இப்போ ஐஐடி மெட்ராஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000, எங்களோட ஒரு 12,000 ஸ்டூடெண்ட்டு, ஆன்லைனில் இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட் இருக்காங்க. பிஎஸ் ஆன்லைன், அந்த டேட்டா சயின்சஸ் ப்ரோக்ராம், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கேம்பஸில் இருக்கிற 12,000 பேர் 13,000 பேர், அதில் 4,000 பேர் தான் பிடெக். மிச்சம் இருக்கிறவங்க வந்து மாஸ்டர்ஸ், பிஹெச்டி, அவங்க தான் இந்த ரிசர்ச் என்ஜினோட மேஜர். ஐஐடி உள்ள நான் அண்டர் கிராட் சீட் வாங்கினா தான் நான் இந்த ரிசர்ச்லாம் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக தப்பு. இப்போ நீங்கள் பார்த்ததில் ஐஐடி பிடெக்கோட கை வந்து ஒரு 2 பேர் 3 பேர் பட்டிருக்கோம், அவ்வளோதான் பட்டிருக்கோம். இதெல்லாம் நல்ல செய்தி ஆக்சுவலாக. இது நிறைய பேருக்கு தெரியல. இப்போ இந்த எண்டோஸ்கோபி நீங்கள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக இம்போர்ட்டடாக இருக்குது. எண்டோஸ்கோபின்றது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டமும் கூட. ஏன்னா இப்போ நீங்கள் இதை பாருங்கள், இது வந்து வயிறோட ஒரு மாடல், ஒரு சிம்பிளான ஒரு டெமோ மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இதுதான் வந்து உணவு குழாய் மாதிரி நினச்சிக்கலாம். இது கிட்டத்தட்ட அதை விட உணவு குழாயோட இது கிட்டத்தட்ட அந்த இது இருக்குது. அதே மாதிரி அந்த ஃபோல்ட்ஸ் இருக்காமல் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நிமிஷம் நீங்கள் இப்படி யோசிக்கலாம். இந்த சிஸ்டம் இப்போ டெவலப் பண்ணணும்னா என்னென்னலாம் வேணும்? நீங்கள் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிங்க, அவனுக்கு வந்து இது தெரியணுமா அது தெரியணுமா? எல்லாமே தெரியணுன்றதை விட எல்லாத்த பற்றியும் தெரியணும். பிரெட்த்து வேணும், ஆனால் உங்களோட ஃபீல்டில் டெப்த்தும் வேணும். எல்லாத்த பற்றி பந்தி மாதிரி எல்லாத்துலேயும் ஒன்று தொட்டுட்டு, ஆனால் ஏதாவது ஒன்றில் வந்து நல்லா டீப்பாக இருக்கணும், மற்றவங்களோட ஒர்க் பண்ண தெரியணும். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரொஃபஸர். உரையாடல் மிக சுவையானதாக இருந்தது, நிறைய கற்றல்களை தந்தது. நன்றி. தேங்க்யூ வெரி மச்.